அத்தாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்க்கணும். வாழ்க்கை பூரா நரகமாயிரும். நல்லா சொல்லு. மீனா சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த பையன் நல்லவனா இருந்தா எது உங்களுக்கு மட்டும் எல்லாமே நல்லா தெரியுமா? சீதாவுக்கு எது நல்லதோ அதை யோசி. மீனா கோபம் கண்ணா மறைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா இது நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை. நான் முத்துக்கிட்ட பேசுறேன். எனக்கு எப்படிப்பா தெரியும்? உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க. அடிச்சுடா, செக் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ண சொல்லு, இல்லனா வீட்டுக்கு வந்து பேச. நான் பேசிட்டு போயிடுறேன் 2 மினிட்ஸ்ல. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வந்தா இப்படிதான். இட்ஸ் ஓகே. வந்து என்னன்னு கேட்டு போடா. 2 பேரும் ஸ்ருதி, அப்படி கேட்க மாட்டேங்கிற. இத சொல்லதான் வந்தியா? அத நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ரெஸ்டாரண்ட்டா இவங்க தான் டிசைன் பண்ண போற. 30 கஸ்டமர்ஸ் ஒரே நேரத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சீட்டிங் அரே இருக்கணும். அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் கொஞ்சம் ஏய், வீட்டுக்கு வர நேரமா இது உனக்கு? 50 ரூபா நோட்டா? இல்ல ஆண்டி, எல்லாமே 500 ரூபாய் நோட்டு. எடுத்து இன்னைக்கு 85,000 ப்ராஃபிட் வந்துச்சு. பழைய பொருள் எல்லாமே நாங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சவர்ஸ்ல நிறைய கூட்டம் வந்துருச்சு. எல்லாரும் இதெல்லாம் ஒரு ஐடியாவா? பழைய பொருளுக்கு யாராவது அதிகமா கடைய உடனே திவாலாக்கலாம். அது அப்படி பண்ண நஷ்டம். பதிலா நான் என்ன பண்ண தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி எல்லாத்துக்குமே இது தப்புமா? நீங்க பெரிய நிறுவனங்கள்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்கன்னா அது காரகமே இன்னைக்கு கைக்குள்ள இருக்கிற போன்ல அடங்கிருச்சு. வாங்கிட்டு போனவங்க சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாங்கல்ல, வரமாட்டாங்க. நம்பிக்கையும் நேர்மையும் தான் நம்ம குறுக்கு வழியில போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப நாள் கடைசி வரைக்கும் நிற்கும். இப்ப மீனாவை எடுத்துக்கலாம். உன் ஃப்ரெண்டு யாரு இந்த டெக்கரேஷன் வேலை பாக்குறாங்க, அவங்க இந்த மண்டபத்தில் இருக்கிற மேனேஜர்கள்லாம் ஆர்டர் வருது. அவள முன்னேறான் சொல்றேன். ஆமா, நேர்மையான ஆளா இருந்த அப்படி ஒரு பேர் எடுத்திருக்கிறேன். அந்த வகையில எனக்கு பெருமை. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. அதுவும் அப்படியே அப்பா இப்படி சொல்லிட்டு போறாருன்னு கேக்குறாரு. மனோஜுக்கு புதுசா என்ன இவன் ஒருத்த. இப்ப என்னையும் ரோகிணியையும் சேர்த்து ஷோரூம்க்கு அனுப்புங்க. நாங்க என்ன பண்றது? எப்படின்னா அதை கேட்டு நானும் ஏமாந்துட்டேன். ஆண்டி, ரோகிணி எனக்கு பெரிய சொத்து. நீ சொல்றதான் அவ சொல்றாளா? நீ அதுதான் சொன்னியா? பெரிய சொத்து ஆளப்பாரு ஒண்ணுக்கு. ஆண்டி, நீங்க மனோஜையும் ஷோரூம்க்கு அனுப்பி வைங்க. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு புரியும். ஐயோ, யாருமா நீங்க? ஏன் கார்ல வந்து கத்திட்டு இருக்கீங்க? வந்து காப்பாத்துப்பா. மாமா மா, கண்ண தரங்கம்மா. மா, என்னாச்சு இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதானமா? ஆம்புலன்ஸ் மா, மூச்சு இருக்குமா? என் கார்ல கூட்டி போயிடலாமா? ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். ஒரு வாரம் லீவ் போட வேண்டியதானே? வீட்லயே எவ்வளவு நாள் வீட்டுக்கு வர சொல்லி என் கூட வச்சுக்கணும், உன்னை பாத்துக்கணும்னு ஆசைதான். அண்ணா தெரியும்க்கா, நாங்க வந்து அதை சீதா, நம்ம நினைக்கிற சில விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமை. டாக்டர், டாக்டர் வாங்க. தெரியும் பொண்ணு. டாக்டர், இந்த பொண்ணு விஷம் குடிச்சுச்சு அம்மா சொன்னாங்க. தெரியும் பொண்ணு பொழைச்சுக்குவாளா? பாக்குறமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 2 பேருமே புடிவாதமா இருந்துட்டீங்களே. நினைச்சு கூட பாக்கலையாமா? உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை தெரியுது. அவ ஆசைப்பட்டவனுக்கே கட்டி வச்சிருந்தா அவ வாழ்க்கையை யாரு கூட வாழணும்னு வளர்த்துட்டா. பெத்தவங்க பேச்ச மட்டும்தான் அவ கேட்கறதுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தாதானே அவளுக்கு நல்லது. சொல்றவனதான் கட்டிக்கணும்னு அவளை கட்டாயப்படுத்தினா அவன் என்னன்னு தானே அவ மரியாதை கொடுத்து இருந்தா. ஆனா நீங்க இப்ப பாருடா, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டு. அம்மா, தங்கச்சிக்கு எதுவும் ஆகாதுமா, நீ பயப்படாதம்மா. இருப்பா, அவ மனசுல நினைச்சவனை கட்டிக்க முடியலனா இல்ல இப்படி விஷத்தை குடிக்கணும்ல. ரொம்ப நன்றி. இவனும் இவன் அப்பனும் விட்டு போப்பா. அவ விரும்பினவனுக்கே கட்டி வைக்க சொல்லுப்பா. அதான்